பர்ஃபார்மன்ஸ்லாம் வரவே வராதிங்க ப்ரோ. எல்லாருமே ப்ரோ நான் உண்மையை நோட் பண்ணிக்கோங்க. பிரதீப் பின்ட்டாரு, அதாவது அவர் கொஞ்சம் தனுஷ் மாதிரி தான் பண்றாரு. ஓகே, அதெல்லாம் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இனிமே தனுஷ் மூஞ்ச மறந்துடுவாங்க. அதுக்குள்ள பிரதீப் மூஞ்ச ஞாபகம் வச்சுப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் அவர் மாதிரியே தான் இருக்குது. ஆனா இவர் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பண்றதால பிரதீப்னே தனியா ஒரு இது ஃபுல்லா தனுஷ் தான். பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாரு. ஓகேவா, அது குறை சொல்ல கூடாது. அதனால வந்து தனுஷை மறந்துட்டு பிரதீப் மூஞ்சி இனிமே எல்லாரும் ஞாபகம் வரும். கண்டிப்பா பண்ணிருக்காப்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. பிரதீப் வந்து கிளைமாக்ஸ்ல அள வைக்க முடியும்னு சொல்றதுல ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாப்ல. உண்மையிலேயே சொல்றேன், கண்ணெல்லாம் கலங்கிச்சு. சரி, படம் முடிஞ்சு ஜாலியா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கை தட்டிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அஸ்வந்த் மார்வித் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு போர்ஷன் ஓபன் பண்ணுவாப்ல. அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கும், அப்படியே பெயினா வெளியில வருவோம். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சூப்பர். மியூசிக்லாம் கதை நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக்லாம் அமுக்கிட்டானுங்க. மியூசிக்கே இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு நம்பிக்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் செம்மையா இருக்கு. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சீக்வன்ஸ்ல வந்து சொல்லுவான், டே நான் படிக்கணும், இது லாஸ்ட் டே எக்ஸாம், எனக்கு அரியர் கிளியர் பண்ணணும், நீ போயிருன்னு சொல்லும் போதே சண்டை வந்துடும். டே போயிட சொல்லும்போது சண்டை வரும். புக்கை தூக்கி வீசுவாப்ல. என்ன மச்சா தூக்கி போட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகன் கேப்பாப்ல. இல்ல அதுல உள்ள தியரி அப்புறம் படி அப்படின்னு சொல்லும்போது அந்த பேராகிராஃபை படினா பேராகிராஃப் எடுப்பேன். ரூல் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு அவன் படிச்சு முடிச்சோட அதுக்கேற்ற மாதிரி கிக் பண்றது. ரூல் நம்பர் 2 அப்படின்னு போய் அடிக்கிறது. ரூல் நம்பர் 3 போட்டு அடிக்கிறது. பார்த்தா ஒரு சரியான டிஃப்ரெண்டான ட்ரை. பசங்களாம் இப்படிதான் செய்வானுங்க. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. செம்ம பண்ணிருக்காங்க. சொல்லியே அவன் விஜய் சித்து இது வந்து லாஜிக்லாம் யாருமே பார்க்க கூடாது. இது வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்டா கமர்ஷியலா எடுத்துன்னு மூவி. அதுல வந்து லாஜிக்லாம் பத்தி நல்லா இருக்காது. பட் இந்த படம் வந்து லாஜிக் இல்லாம தரமா எடுத்துன்னு போயிருக்காங்க. அது வந்து ஸ்கிரீன் பிளே தான். எல்லாருமே சீட் மொனையில உட்காந்து பார்த்தாங்க. நானே லைவ் பார்த்தேன். எல்லாரும் சீட் மொனையில உட்காந்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா எடுத்துன்னு போயிருந்தாங்க. இந்த மாதிரி அதான் ப்ரோ, இந்த மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்கறோம். இந்த மாதிரி நீ கொடுக்க முடியல படம் ஃபிளாப் ஆகும். இது வந்து அச்சீவ் முடியாது. இந்த வீக் இந்த படம் தான் இட்டு நான் நோட் பண்ணிக்கலாம். லவ் டுடே விட இது நல்ல படம். இது நல்லா இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனே தாண்டி நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த கதையும் கதை சார்ந்த களமும் இந்த ஸ்கிரீன் பிளேயும் நல்லா இருக்கிறதுனால பிரதீப்பும் மட்டும் இல்ல, இந்த ரஞ்சித் ப்ரோ நடிச்சாலுமே இந்த படம் நல்ல படம். ஏன்னா ஓப்பனிங் வேணா இல்லாம இருக்கும், ஆனா இவருக்கும் பாத்தீங்கன்னா செம்ம படமா தான் அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோவெல்லாம் டாமினேட் பண்ணது அந்த படத்தோட ஸ்டோரி, ஹீரோவெல்லாம் டாமினேட் பண்ணது அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. அதனால என்னமோ தெரியல எல்லாம் ஜெயிச்சிட்டாப்ல. ப்ரோ லவ் டுடே ஃபுல் லவ் தான் ப்ரோ. ஓகேவா, ஃபுல் லவ் தான். இது லவ் வித் மோட்டிவேஷன். சூப்பரா போட்டு அச்சு விட்டு டைரக்டர் செம்மையாவது. ஒரு அந்த பசங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க சொல்றாங்களா, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் ஒட்டும். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அந்த படத்தை. அதனால படம் மாதிரி இதுலயே ஒரு 3 லவர் பிரேக்கப் லவ் பிரேமமுடைய சாங் கூட இது ஒரு மலரே பாட்டலாம். அங்கெல்லாம் தியேட்டர்ல நானே எந்திரிச்சு ஆடிட்டேன். அந்த அளவுக்கு தேவை கூஸ் பம்ப்ஸ்க்கு நிறைய சீன் இது. அதே மாதிரி ஹர்ஷத் கான் விஜய் சேது மீட் பண்ற சீன்லாம் கண்டிப்பா உண்மையிலே சார் 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் வந்து தியேட்டரை ஃபில் பண்ணிடுவானுங்க. 4வது நாள் வந்து ஃபேமிலி டான்ஸ் கொத்தா வந்து தியேட்டர் பயங்கரம். இந்த 2025ல வந்து ரொம்ப டிலைட்ஃபுல்லா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டன். அதுக்கு அடுத்து இவர் வந்து